ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட நாங்க சங்கீத பாகத்தை வாசிக்கலாம். சங்கீத பாகத்தை மாறி மாறி வாசித்து அதற்கு பிறகாக நாங்க அந்த சங்கீத பாகத்தை நாங்க தியானிப்போம். சகோதரி நமக்காக இந்த நாளில சங்கீத பாகத்தை வாசிப்பாங்க. சங்கீதம் 46 நம்ம மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 40 Psalms 46 மாறி மாறி வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Actually Olives Worship Center members எல்லாம் நல்லா தெரியும். இது ஏற்கனவே நம்ம ஒரு 2 months back இத தியானிச்சிருக்கோம் சபையில. ஆனா நம்ம தியானிச்ச வசனம் வந்துட்டு 10வது வசனம். அதாவது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சோ இதை குறிச்சு நம்ம தியானிச்சோம். ஆனா இந்த கடந்த ஒரு வாரமா ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல அது ஒரு நடுராத்திரியில ஒரு 2:30 மணி அப்படி ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஒரு சத்தம் உண்டானது. அதோட வசனம் என்னன்னா அது 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற ஒரு சத்தம் உண்டாச்சு. அப்ப அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், என்ன இந்த சத்தம் இப்படியாக, என்ன ஆபத்து வரப்போகுது, இல்ல நம்ம குடும்பத்துக்காக ஜபிக்கணுமா, சபைக்காக ஜபிக்கணுமா தெரியாம இதை குறிச்சு தியானிச்சுட்டு இருந்தேன். ஆனா கண்டினியூஸா பார்க்கும்போது அநேக ஊழியக்காரர் முகாந்திரமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் முகாந்திரமாக இதே வசனத்தை தான் கர்த்தர் உறுதி செய்து கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஒரு வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன். இதுல பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்ங்கிறத நாம பாக்குறோம். ஆபத்து காலத்தில் துணையுமானவர் நான் ஓகே, அனுகூலமான துணையுமானவர் என்றால் என்ன? நம்ம கன்னடா பைபிள்ல பார்க்கும்போது விசேஷ சகாயக்கனும், அவரே செய்யற எல்லா காரியமே விசேஷமானது தான். நம்முடைய வாழ்க்கையில செய்யறது எல்லாமே, நம்முடைய ஒரு மூச்சு காற்றாகட்டும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுறதாகட்டும், இல்ல நம்முடைய உடல் சுகம் ஆரோக்கிய பலன் ஆகட்டும், எல்லாமே நம்முடைய பேரு புகழ் நமக்கு என்ன இருக்கோ எல்லாமே விசேஷமான விதத்துல தான் அவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது விசேஷமாக அவர் உதவி செய்கிற தேவனாக வருகிறாராம். தமிழ்ல பார்க்கும்போது அனுகூலமான துணையாக வருகிறாராம். இங்கிலீஷ்ல எப்படியாக இருக்குது? very present help பண்ணிட்டு அதுல இருக்கு. அப்போ இது 3 டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது 3 வகையில நாம பாக்குறோம். அப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கும்போது முதலாவதாக இந்த ஆபத்து என்றால் என்னன்றதை நாம புரிஞ்சுக்கணும் இல்ல. very present help in trouble அன்னிட்டு இருக்கு. அப்ப அந்த ட்ரபிள்னா என்ன, ஆபத்துன்னா என்ன, இக்கட்டுன்னிட்டு இருக்கு கன்னடால. அப்ப அது என்னன்னு சொல்லும் போது இந்த பூமி மேல பிறந்த எல்லா மனுஷனுக்கும் எல்லா வகையான பிரச்சனைகள் வரும் தான். அவன் எல்லா வகையான சில பேர் சில வகையில ஒரு சில காரியங்கள்ல அவங்க அகப்பட்டோ, இல்ல ஏதோ ஒரு நெருக்கடியிலோ, ஏதோ நொறுக்கப்பட்டோ, ஏதோ ஒரு பிரச்சனையில எல்லா மனுஷனும் இருக்கத்தான் செய்யறான். யாருமே வந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நம்ம சந்தோஷம் சமாதானம் நமக்கு கிடைக்குதுன்னா தேவனுடைய கிருபை மட்டும் தான். அவருடைய கிருபை இல்லாம நம்ம வந்துட்டு இருக்கிற பிரச்சனையிலயும் நம்ம தாங்கி நிற்க முடியாது. அப்போ ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ட்ரபிள் இல்ல இக்கட்டு இல்ல ஆபத்து அன்னிட்டு சொல்லும் போது இந்த வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை குறித்து இங்க நம்ம அங்க கொடுக்கப்படல.
இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும் போது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, ஏதோ ஒரு தலைவலி வந்துச்சு, நான் ஜெபிச்சேன், தலைவலி ஓடி போச்சு. வயிற்று வலி வந்துச்சு, நான் ஜெபிச்ச வயிற்று வலி ஓடி போச்சு. அது இல்ல, இந்த சங்கீதக்காரன் எழுதும் போது இவன் எல்லா பக்கமும் சூழ்ந்து, இஸ் இன் a very tight situation. எல்லா பக்கத்துலயும் அவன் நெருக்கப்பட்டு இருக்கிறான். லைக் எந்த மூச்சு விட கூட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான். தனக்கென்று ஆறுதல் படுத்த ஒரு ஜீவன் இல்லாம இருக்கு. எல்லாராலும் விரட்டி அடிக்கப்படுறான். அப்ப இந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு ஆனா தேவனுடைய இந்த உடன்படிக்கை பெட்டிய குறித்ததான ஒரு பாரம் இவனுக்குள்ள இருக்குது. ஆனா அது அங்கிருந்து எடுத்துட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் இந்த சங்கீதத்தை பார்த்தா இன்னும் மத்த சங்கீதம் எல்லாம் கூட இதே மாதிரி தான் ஃபாலோ ஆயிட்டு வர. நீங்க சங்கீதம் 78, சங்கீதம் 20, சங்கீதம் 31 இதெல்லாம் படிக்கும் போது இதெல்லாம் ஒரே சிச்சுவேஷன்ல தான், ஒரே சிச்சுவேஷன் போல தெரியுதா இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது அவன் தன்னுடைய பலத்தை சார்ந்த அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். இல்ல ஒரு சில பிரச்சனைகள் தன் குடும்பத்தாரு கூட தீர்த்துக்க முடியும். ஒரு சில பிரச்சனைகள் வரும்பொழுது குடும்பத்தார் அல்லாம சிநேகிதரோடு கூட பகிர்ந்து கொண்டு அதை தீர்த்துக்க முடியும். ஆனா ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம அகப்படும் போது எந்த குடும்பமும் ஆகாது, எந்த சிநேகிதர்களும் ஆக மாட்டாங்க, யாருமே எந்த மூக்கிய சுவாசம் உள்ள எந்த மனிதனும் நம்மளால உதவி செய்ய முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய குற்றம் அல்ல, தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அனுமதிக்கிற ஒரு சில இக்கட்டான நிலைமைகள் தான் இது. எப்போ நம்ம வந்துட்டு மனுஷனையே சார்ந்திருந்தா நம்ம அவனையே ஒரு தேவர்களா செஞ்சுட்டு ஒரு விக்கிரகமா செஞ்சுட்டு அந்த மனுஷனையே தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருப்போம். ஐயோ என்னுடைய ஆபத்து காலத்துல அவன் வந்து செஞ்சான், இவன் வந்து செஞ்சான், தேவனை மறந்துடுவோம். அதே ஸ்நேகிதர்கள்னா ஐயோ அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்ப அந்த ஃப்ரெண்டை நம்ம மறந்துடுவோம். அதனால தேவன் வந்துட்டு ஒரு சில சிச்சுவேஷன்ல நம்மள தனிமையாக விடப்படுற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்மள நடத்துறாரு அவரு. அது தேவனே அனுமதிக்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் வந்துட்டு நம்ம தேவனையை நோக்கி பார்ப்போமே, ஆனால் அவர் என்ன செய்வார்? 5வது வசனத்துல பாக்குறோம், தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில தேவன் அதற்கு ஒரு முறை படிக்கலாமா? அது 5வது வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்போ தேவன் அதன் நடுவில் இருக்கிறாருன்னா என்னன்னா, 4வது வசனத்தை படிக்கும் போது ஒரு நதி உண்டு. அந்த நதி என்ன நமக்கு எல்லாம் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் என்னும் அந்த நதி. இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வருமா. அப்போ எனக்குள்ள அந்த நதி உண்டு. இந்த நதி தேவ நகரத்தை சந்தோஷப்படுத்தும் பொழுது அதிகாலையில இதனுடைய உதவிக்கு கர்த்தரே இறங்கி வருவார். மனிதன் ஏன் உதவ முடியாதுன்னா, சில பேருக்கு பணம் இருந்தா மனம் இருக்காது, சில பேருக்கு மனம் இருக்கும் பணம் இருக்காது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கைவிடப்படுவோம். ஏன்னா ஒரே ஒரு ரீசன் தான், நான் அவரை மட்டும் நோக்கி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எல்லாவற்றுக்கும் நான் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போவோம். நாம நினைக்கல, நான் என்ன பாவம் பண்ணேன், என் குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு, இது என்ன பாரம்பரிய சாபமா இருக்கா, ஏன் இது பின்தொடர்ந்துட்டே இருக்கு, ஏன் எனக்கு சந்தோஷமே இல்லை. நேற்று ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க சொன்னாங்க, நான் பிறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேம்மா. நான் சொன்னேன், நீங்க கஷ்டப்படுங்க பரவாயில்ல, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா, அது போதும். எல்லாரும் அந்த சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இக்கட்டான சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம போகும்பொழுது நமக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு தேவன் உண்டு. அது நாம் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் என்னுடைய பலவீனத்துல பலனா இறங்கி வர முடியும். அவர் மட்டும் தான் விரட்டி அடிக்கப்படுற நேரத்துல, ஒதுக்கி விடப்படுற நேரத்துல அவர் மட்டும் தான் எனக்கு அடைக்கலமாக ஆறுதலாக இருக்க முடியும். அந்த தேவனை மட்டும் நம்ம கைப்பிடிச்சு நடந்தா போதும். எந்த ஒரு பயமும் நமக்கு இருக்காது, எந்த கவலையும் நமக்கு இருக்காது, எந்த கண்ணீரும் நமக்கு இருக்காது. என நான் தைரியமா கூற முடியும், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனது உயர்ந்த அடைக்கலமா இருக்க எந்த மனுஷனும் எனக்கு இல்லை, எந்த சிநேகிதனும் இல்லை. இந்த உலகத்துல எந்த ஒத்தாசையும் அது ஒரு லிமிட் தான் உண்டு. ஆனா தேவன் தான் லிமிட்லெஸ், இஸ் எ லிமிட்லெஸ் காட். அவருக்கு ஒரு எல்லையும் இல்லை.
அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். செங்கடலை பார்க்கும்போது எந்த மனுஷனால செங்கடல்ல ஒரு வழியை உண்டு பண்ண முடியும்? தேவனால மட்டும்தான் முடியும். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த காற்று இரவெல்லாம் கடலின் மீது வீசினபடியால ஒரு வழி உண்டாச்சு. நம்மளால முடியுமா? இல்ல நாம நம்பி இருக்கிற மனுஷனால முடியுமா? இல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பி இருந்த பலனாக கொண்டிருந்த அந்த பார்வோன் சேனையால முடியுமா? அவ்வளவு பலவான், உலகம் முழுவதுமாக பலவான்கள் என்று புகழ் பெற்ற அந்த பார்வோன் சேனைகள் என்ன அதே சமுத்திரத்துல கவிழ்ந்து விழுந்து செத்து போந்த நம்ம பார்க்கிறோம். இதுதான் மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை, இதுதான். ஆனா நம்முடைய தேவனை நம்ம நம்பி போகும்போது அவர் அனுகூலமான துணையா இருக்கிறார். வெரி பிரசன்ட் ஹெல்ப். நாம நினைக்கலாம் இது முடிஞ்சு போச்சு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது, இது இவ்வளவுதான், நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப்பை நம்ம வச்சிருக்கலாம். லாசருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டு கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா தேவன் அங்கிருந்து ஒரு ஆரம்பத்தை உண்டு பண்ணார். ஒரு ஒரு மனுஷனுடைய ஒரு சோகமான ஸ்டோரி அவனுக்கு ஒரு ஹிஸ்டரியா மாற போகுது. நாம நினைக்கலாம், ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனே, இவ்வளவு அவதிப்பட்டனே, ஐயோ இவ்வளவு பாடுபட்டனே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி தள்ளிட்டாங்களே, இவங்க இப்படி ஒதுக்கிட்டாங்களே, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடந்தது தானே. இந்த நாள் அது ஒரு சாட்சியாகத்தானே இருக்கு. நமக்கு அந்த தைரியம் நமக்கு வேணும், அந்த விசுவாசம் நமக்கு வேணும். என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது தேவனை நோக்கி பார்க்கிற அந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வேணும். மனுஷனை பாக்குற அந்த மனுஷனை பார்த்து அவனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எரேமியா 17 வருது. அவன் சபிக்கப்பட்டவன். ஆனா தேவனை நம்புகிறவன் தான் அவன் செழிப்பா இருப்பான், அவன் ஆசீர்வாதமா இருப்பான். அவனுக்கு அவன் கூப்பிட்ட மாத்திரத்தில் அவனுக்கு உதவி அவனை தேடி வரும். ஏன்னா தேவன் அவனோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அதனாலதான் இங்க என்ன, நீங்கள் அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள், be quiet, be calm. அமர்ந்திருந்து அவர் செய்யற செயலை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சீங்கன்னா அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்பதான் நாம பாடணும் இல்லைங்களா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை பிளந்த தேவன், கண்மலை பிளந்து தண்ணீரை தந்த தேவன், தேவதூதர்களை கொண்டு அந்த ஜனங்களை போஷித்த தேவன் நம்முடைய தேவன். நம்ம கொண்டா அப்படிதான் போஷிப்பார். நமக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் ஆகட்டும், எரிகோ ஆகட்டும், யோர்தான் ஆகட்டும், அது நமக்கு வழி விடும். இயேசுவின் நாமத்தினால அவரை நாம கொண்டு இருந்தா மட்டும். யார் கைவிட்டா என்ன, தேவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இதோ உலகம் முடிவு பரிந்தமும் சகல நாட்களில் நம்மளோடு கூட உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இந்த நாள்ல எந்த ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க தெரியாது, எந்த ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களோ தெரியாது. ஆனா தேவன் உங்களுக்கு விசேஷித்த சகாயரா இருக்கிறார். அவர் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். He is a very present help in your life. அதை மட்டும் நம்ம விசுவாசித்து நம்ம நம்பும் போது கர்த்தருடைய செயல்களை நம்ம வாழ்க்கையில நம்ம காண முடியும். இன்னைக்கு இருக்கிற, நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன், இன்னைக்கு இருக்கிற என்னுடைய சேட் ஸ்டோரி ஒரு ஹிஸ்டரியா மாறும். நான் ஒரு விட்னஸா மாறுவேன். என்னுடைய எல்லா டெஸ்டிங் பாயிண்ட் ஒரு டெஸ்டிமோனியா மாறும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவன் நமக்கு அனுகூலமான தேவனா இருக்கிறார் இல்லைங்களா? இதை பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்கு அனுகூலமானவர். நீ எதை குறிச்சும் கவலைப்படாது. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். நாங்க தொடர்ந்து இந்த நேரத்துல கூட எங்க தேசத்துக்காக, ஜனங்களுக்காக நாங்க ஒரு 2 நிமிஷம் நாங்க தெய்வ சமூகத்துல நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக நாங்க பாரத்தோடு கூட நாங்க ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, அப்பா இந்த நேரத்துல கூட கர்த்தாவே நாங்க ஒருமனப்பட்டு சுவாமி, அப்பா இதோ தகப்பனே எங்க தேசத்துக்காக, எங்க பட்டணத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. விசேஷமாக இந்த நாட்களில பார்க்கும்போது தகப்பனே, அப்பா இந்த கொரோனா வைரஸ் முகாந்திரமாக எத்தனையோ இடங்களில் எத்தனையோ ஜனங்கள் வெவ்வேறு விதத்துல அப்பா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்காக நாங்க உம்முடைய சமூகத்துல வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிப்பட்டவர்கள் உண்டு தகப்பனே,
அப்பா காசு அந்த லாக்டவுன் நிமித்தமாக காசு பணம் இல்லாம கஷ்டப்படுகிற ஜனங்கள் உண்டு தகப்பனே. உணவில்லாம கஷ்டப்படுகிற ஜனங்கள் உண்டு தகப்பனே. வியாதினால பாதிக்கப்பட்டு பயந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. மரித்து போன ஜனங்கள் உண்டு தகப்பனே. எத்தனையோ பேர் சுவாமி இடம் பெயர்ந்து இடம் போய் தகப்பனே அந்த இடத்துல கர்த்தாவை மாட்டிக்கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு தகப்பனே. இந்த நாட்களில பார்க்கும் பொழுது உலகமே கலங்கி கொண்டிருக்கு, உலகமே பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கு. அப்பா அப்பா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பலத்த கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீது உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக வியாதினால தாக்கப்பட்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தழும்புகளினால சுகமானீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக உம்முடைய தழும்புள்ள கரம் கர்த்தாவே எங்க பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், அப்பா எங்க தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், உலக நாடு முழுவதும் இருக்கிற யார் யார் இப்படிப்பட்டதான வியாதியினால தாக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க மேல உடைய கர்த்தாவே உம்முடைய தழும்புள்ள கரம் இறங்கி வரட்டும் சுவாமி. உம்முடைய கல்வாரி ரத்தம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சுகத்தை கட்டளையிடுவீராக. எல்லா வியாதிகளையும் பயங்களையும் மரணத்தையும் நீர் அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாளில கூட கர்த்தாவே உலகம் முழுவதும் உம்முடைய நாம கர்த்தாவே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் அநேக கர்த்தாவை ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஆன்லைன் முகாந்திரமாக வீடுகளிலும் அப்பா சேர்ந்து கான்ஃபரன்ஸ் கால் முகாந்திரமாக இப்படி பல விதங்களில் உம்முடைய பிள்ளைங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க, ஜெபித்தார்கள் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றிற்கும் நீர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறீர். நீர் பதில் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் ஜெபத்தை கேட்கிறவராக மாத்திரம் அல்லப்பா, ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறீர். அப்பா நீர் பதில் தருவீராக, மன துருகுவீராக. எங்கள் பட்டணத்தின் மீது மன துருகுங்க சுவாமி. எங்க தேசத்தின் மீது மன துருகுங்க அப்பா. அப்பா உலக நாடுகள் முழுவதுமாக நீர் மன துருகி தகப்பனே இன்றைக்கு ஒரு விடுதலைகளை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் சுவாமி, அப்படியாகவே கர்த்தருடைய கரம் அப்பா நீர் எல்லா இடங்களிலும் கர்த்தாவை இறங்கினதற்காக நன்றி சுவாமி. விசேஷமாக ஒவ்வொரு அரசியல் அப்பா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லீடர்ஸுக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக. விசேஷித்த ஞானத்தையும் பலத்தை கொடுத்து நீர் அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னுமாக தகப்பனே உம்முடைய நாமத்தில் விடுதலை உண்டு, உம்முடைய நாமத்தில் அற்புதம் உண்டு கர்த்தாவே. அப்பா இன்னுமாகவே அறியாத ஜனங்கள் தகப்பனே உம்முடைய நாமத்தை அறிந்து உம்முடைய நாமத்தை கர்த்தாவே அப்பா அறிந்து உம்மை தேடி வந்து உம்மிடத்தில் விடுதலை ஆசீர்வாத நித்தியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. எங்க தேசம் முழுவதும் உம்முடைய கல்வாரி ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி விடுதலை செய்வீராக. அப்பா இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது தகப்பனே அப்பா பாவங்கள் பெருகி கொண்டிருக்கப்பா, விபச்சார வேசித்தனங்கள் பெருகி கொண்டிருக்கு தகப்பனே, கொலைகள் பெருகி கொண்டிருக்கு, லட்சங்கள் பெருகி கொண்டிருக்கப்பா. அப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் அப்பா. எங்க தேசத்துல பரிசுத்தத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல அப்பா பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணுங்க. சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. அப்பா எங்க தேசத்துல எந்த ஒரு சாபமோ எந்த ஒரு பற்றாக்குறையோ எந்த ஒரு பஞ்சமும் வராதபடி கர்த்தருடைய கரம் எங்க தேசத்தின் மீது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்துல இருக்கிற அப்பா 60 கோடி ஜனங்க தினக்கூலி வேலை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுடைய எல்லா கஷ்டங்களை மாற்றுங்க. அவங்க தேவைகளை நீர் அற்புதமாக சந்திங்கப்பா. அப்பா காசு பணம் இல்லாம தகப்பனே உணவில்லாம கஷ்டப்படுகிற அந்த ஜனங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. நீர் மனதுருகுகிற தெய்வம் ஆண்டவரே. நீர் ஒரு விசை மனதுருகுங்க. அந்த ஜனங்கள் மீது நீர் மனதுருகும்படியாக ஜெபிக்கிற அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யுங்க. வழிவாசல்களை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உதவி நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பை கட்டளையிடுவீராக தகப்பனே. அப்பா இன்னும் பார்க்கும் பொழுது எத்தனையோ கர்த்தாவே அப்பா சிறு சிறு வீடுகளில் சமல இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. எங்க தேசத்துக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்படியாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. நீ தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. விசேஷமாக தகப்பனே அப்பா இந்த
கொரோனா வைரஸ் வியாதி முகாந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு டாக்டர்களுக்காக, நர்சஸ்க்காக, அப்பா ஹாஸ்பிட்டல்ஸ்ல பணிபுரிகிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போலீஸுக்காக, போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. எல்லா லீடர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றிலும் தேவ நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளை ஆசீர்வதியும். ஆன்லைன் முகாந்திரமாக நடக்கிற எல்லா ஆராதனைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சோசியல் மீடியால நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளை ஆசீர்வதியும். இன்வால்வ் ஆகியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லாவற்றிலும் நாம மகிமைப்படட்டும், சித்தம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளிலே கூட ஆலிவ் வர்ஷிப் சென்டர் சார்பாக உங்க அனைவரையும் நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார். எத்தனையோ பிரச்சனைகள், உபத்திரங்கள், பாடுகள் வந்தது. ஆனாலும் கூட அவருடைய கரம் எங்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கு. எத்தனையோ பேரை பார்க்கும்போது போன மாதத்துல இருந்தவங்க இந்த மாதத்துல இல்ல. ஆனா கர்த்தர் கிருபையாக எங்களை இந்த நாளிலே கூட இந்த ஆன்லைன்ல இந்த ஜெபத்துல பங்கு பெறும்படியா கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை இன்னுமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்க ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். இந்த நாளிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக வசனங்களை தியானித்து நாங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவன் இந்த நாளில கூட எங்களோடு கூட பேசணும். எங்க மனுஷ பலத்தினால அல்ல, தேவாவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவாராக. நாங்க அப்படியே எங்களை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நாங்க ஒப்பு கொடுக்கலாம். ஏசப்பா, இந்த நாளில் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. எங்க ஞானத்தினாலோ, எங்க பலத்தினாலோ, எங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால அல்ல. தேவாவியானவரே, இந்த நாளில் எங்களோடு கூட என்ன காரியங்களை இடைப்பட சித்தமா இருக்கிறீரோ தேவாவியானவர் வெளிப்படுவீராக. முழுவதுமாக நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. இந்த நாளில கூட ஒரு வசனத்தை நாங்க தியானிக்கலாம். சகரியா 9:12 நாங்க வாசிக்கலாம். வாசித்து இந்த வசனத்தை நாங்க சுருக்கமாக தியானித்து நாங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சகரியா 9:12 நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ಜಕರಿಯನ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ಸುನಿರೀಕ್ಷೆ ಉಂಟಾದ ಸೆರೆಯವರೇ, ನಿಮ್ಮ ದುರ್ಗಕ್ಕೆ ಹಿಂದಿರುಗಿರಿ, ನಿಮಗೆ 2ರಷ್ಟು ಸುಖವನ್ನು ದಯಪಾಲಿಸುವೆನು ಎಂದು ಈಗಲೂ ಪ್ರಕಟಿಸುತ್ತೇನೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ವಚನ, ಕರ್ತನು 2ರಷ್ಟು ಸುಖವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இரட்டிப்பான நன்மையை தருகிறவராக மாத்திரமல்ல, 2ರಷ್ಟು ಸುಖವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿ ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் இன்றைக்கே தரும்படியாக விரும்புகிறார். ಅವರು ಹಿಂದೆ ಕೊಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அவர் இப்பொழுதே தரும்படியாக விரும்புகிறார். ಈಗಲೇ ಕೊಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நாங்க ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். ಈಗಾಗಲೇ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. நாம் ஆராதிக்கிற தேவன், ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು, அவர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ಆತನು ಹೆಚ್ಚು ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிற தேவன். ಆತನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರು. ஏதோ பேருக்காக ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ಏನೋ ಹೆಸರುವಾಸಿಗಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರಲ್ಲ. ஏதோ ஒரு பேருக்காக ஒரு அற்புதம் செய்கிற தேவன். ಏನೋ ಹೆಸರಿಗಾಗಿ ಒಂದು பார்த்து கொண்டிருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும், ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಇರುವಂತಹ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು அவருடைய மகனாக மகளாக பார்த்து, ಆತನ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ನೋಡಿ, அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி எங்களை அவருடைய மகனாக மகளாக, ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ತನ್ನ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ எங்களை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಸ್ವಂತವಾಗಿಸಿದ್ದಾನೆ. அவருடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ಆತನ ಜೀವವನ್ನೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்ட தேவன், ಅಂತಹ ದೇವರು எங்களை அறக்குறையாக ஆசீர்வதிக்க மாட்டார். ನಮ್ಮನ್ನು ಅರ್ಧಂಬರ್ಧ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಾರನು. எங்களுக்கே ஜீவனை கொடுத்தவர், ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟವರು, அவர் பரிபூரணமாக எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ಆತನ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு அருமையான தேவனுடைய ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗು, நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது, ನೀನು ಆತನನ್ನು ನಂಬುವಾಗ இன்றைக்கே ஒரு இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வாய். ಹಿಂದೆ 2ರಷ್ಟು ಸುಖವನ್ನು ನೀನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವೆ. அதுக்கு நாங்க எங்களுக்குள்ளாக அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது, ನಮ್ಮೊಳಗೆ ಆ ರೀತಿಯಾದಂತ
ನಂಬಿಕೆ ಇರುವಾಗ ಅದು ಇಪ್ಪೊழுதே நடக்கும். ಅದು ಈಗಲೇ ನಡೆಯುವುದು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು சொல்லுகிறார், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ನೀನು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವಿ ಎಂದು. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, நீ விசுவாசிக்கும் பொழுது ನೀನು ನಂಬುವಾಗ அந்த இரட்டிப்பான நன்மையின் ಆ ಎರಡರಷ್ಟು ಸುಖದ அந்த தேவ மகிமை இன்றைக்கு நீ பார்ப்பாய். ಆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೀನು ನೋಡುವಿ. இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற ಈ காரியம், ಮೊದಲನೇ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಂತಹ ಕಾರ್ಯ, நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்க விரும்புகிறேன். ನಾನು ನಿನಗೆ ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು ಕೊಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. நீ இது விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ನೀನು ನಂಬಿಕೆಯಿಂದ ನೋಡುತ್ತಾ ಇರುವಾಗ, எங்களோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ಇರುವಾಗ, நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது, ನೀನು ಕರ್ತನನ್ನು ಮಾತ್ರ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಾಗ, இன்றைக்கு ஒரு இரட்டிப்பான நன்மை நடக்கும். ಈ ದಿನದಲ್ಲಿ ಎರಡರಷ್ಟು ಸುಖವು ಉಂಟಾಗುವುದು. அது நம்ம என்ன இழந்து போயிருக்கிறோம்? ನಾವು ಏನನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೋ, ஒருவேளை நாங்க எங்களுடைய ஆஸ்தியை இழந்திருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಆಸ್ತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿರಬಹುದು, எங்க காசு பணமாக இருக்கலாம், ನಮ್ಮ ಹಣಕಾಸಾಗಿರಬಹುದು, எங்களுடைய சந்தோஷ சமாதானத்தையாக இருக்கலாம், ನಮ್ಮ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವಾಗಿರಬಹುದು, எங்களுடைய ஆரோக்கியத்தையாக இருக்கலாம், ನಮ್ಮ ಆರೋಗ್ಯವಾಗಿರಬಹುದು, எங்களுடைய நன்மைகள் எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, ನಮ್ಮ ಯಾವುದೇ ಒಳಿತಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ, ஒருவேளை நாங்க கேவல அவமானப்பட்டு இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಕೇವಲ ಅವಮಾನಗಳನ್ನು ಪಟ್ಟಿರಬಹುದು. கர்த்தர் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை தர விரும்புகிறார். ಕರ್ತನು ಈ ದಿನದಲ್ಲಿ ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು ಕೊಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. யோபு 42:10 பார்க்கும் பொழுது, ಯೋಬನು 42:10 ನೋಡುವಾಗ, கர்த்தர் அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும், ಯೆಹೋವನು ತನಗಿದ್ದಂತ ಮುಂದೆ ಇದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿಗಿಂತಲೂ, யோபுக்கு அதற்கு முன்பதாக இருந்த எல்லாவற்றையும் காட்டிலும், ಅದಕ್ಕೆ ಮುಂದೆ ಇದ್ದಂತ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ இரட்டிப்பான நன்மையை தந்தார். ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು ತಂದನು. அந்த யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, ಆ ಯೋಬನ ಜೀವನವನ್ನು ನೋಡುವಾಗ, நன்றாக ஐஸ்வர்யமாக நன்றாக இருந்த ஒரு மனுஷன், ಆತನು ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಇದ್ದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ. அவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து போன போது கூட, ಆತನು ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡಾಗಲೂ ಸಹ, ஒன்றுமே இல்லாம போன பொழுது கூட, ಏನೂ ಇಲ್ಲದೆ ಹೋದಾಗಲೂ ಸಹ, அவன் தேவனை விட்டு விலகவே இல்லை. ಆತನು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಲೇ ಇಲ್ಲ. தான் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுதும் கூட தேவனை சார்ந்து இருந்தார். ಆತನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇದ್ದಾಗಲೂ ದೇವರನ್ನೇ ಆತುಕೊಂಡಿದ್ದನು. தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனான். ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡನು. தன்னுடைய ஆஸ்தியை இழந்து போனான், ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ, தனக்கு இருந்த தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனான், ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ. அப்படி இருந்த நிலைமையில கூட அவன் கர்த்தருக்குள்ளாக ஒரு விசுவாசத்தோடு கூட இருந்தான். ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಸಹ ಆತನು ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಇದ್ದನು. அவன் இப்படியாக யோபு 1:21 சொல்லுகிறான், ಯೋಬನು 1:21 ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் என்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து வரும் பொழுதே நான் நிர்வாணியா வந்தேன். ನಾನು ನನ್ನ ತಾಯಿಯ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದಾಗಲೇ ನಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬಂದೆ. எப்படி நான் நிர்வாணியா வந்தானோ நான் அப்படித்தான் நான் திரும்பி போகிறேன். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಬಂದೆನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುವೆನು. இந்த உலகத்துல நான் இருக்கும் பொழுது, ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನಾನು ಇರುವಾಗ எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தான் தந்தாரு. ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನನಗೆ ಕರ್ತನೇ ಕೊಟ್ಟನು. என்னுடைய பலத்தினாலோ, ನನ್ನ ಬಲದಿಂದಲೋ, என்னுடைய ನನ್ನ பராக்கிரமத்தினாலோ, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೋ, என்னுடைய பெற்றோர்களினாலோ, ನನ್ನ ಹೆತ್ತವರಿಂದಲೋ, என்னுடைய முன்னோர்களினாலோ, ನನ್ನ ಪಿತೃಗಳಿಂದಲೋ, எதனாலயும் வரல. ಯಾವುದರಿಂದಲೂ ಬರಲಿಲ್ಲ. ஒருவேளை அவங்களெல்லாம் ஒரு ஆயுதமா கர்த்தர் பயன்படுத்தி இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಅವರನ್ನೆಲ್ಲ ಒಂದು ಆಯುಧವಾಗಿ ಕರ್ತನು ಉಪಯೋಗಿಸಿರಬಹುದು, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா உபயோகித்து இருக்கலாம். ಒಂದು ಆಯುಧವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿರಬಹುದು. ஆனா கர்த்தர் தான் எல்லாத்தையும் தந்தார். ಆದ್ರೆ ಕರ್ತನೇ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟದ್ದು. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗು, இதை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ಇದನ್ನ ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ கர்த்தர் தான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ಕರ್ತನೇ ನಿನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟಿರುವುದು. இந்த ஆன்லைன்ல எல்லாருமே பார்க்க முடியாது. ಈ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನೋಡೋದಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் பார்க்க முடியும். ಕೆಲವೊಬ್ಬರು ಮಾತ್ರವೇ ಇದನ್ನು ನೋಡಲಾಗುವುದು. அதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಅದನ್ನು ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗು, உன்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற எல்லாமே கர்த்தர் தான் தந்திருக்கிறார். ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನು ಕರ್ತನೇ ನಿನಗೆ நீ ಕೊಟ್ಟಿರುವುದು. நினைக்காத, நீ நம்பினவர்கள் தந்தார்கள் என்று ನೀನು சொல்லி, ನೆನೆಸಬೇಡ, ನೀನು ನಂಬಿದವರು ಅದನ್ನು
ಕೊಟ್ಟರು ಎಂದು ಹೇಳಿ அவர்களை கர்த்தர் ஒரு சேனலாக தான் ಕರ್ತನು உபயோகப்படுத்தியிருக்கிறார். ಅವರನ್ನು ಒಂದು ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಾತ್ರ ಉಪಯೋಗಿಸಿದ್ದಾನೆ. ஏனென்றால் அவர் அனுகூலமான துணையுமானவர். ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ವಿಶೇಷ ಸಹಾಯಕನು. நாங்க சங்கீதத்துல பார்த்தோம், ನಾವು ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನೋಡಿದೆವು, மனுஷனால ஒன்றுமே முடியாது. ಮನುಷ್ಯರಿಂದ ಯಾವುದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இப்போ நீ எந்த தேவனை நீ நம்பி விசுவாசத்தோடு இந்த பிரேயர்ல பங்கு கொண்டு இருக்கிறாய், ನೀನು ಯಾವೊಬ್ಬ ದೇವರನ್ನು ನಂಬಿ ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡಿದ್ದೀಯೋ அவரே உனக்கு அனுகூலமான துணையாக, ಆತನು ಮಾತ್ರ ನಿನಗೆ ವಿಶೇಷ ಸಹಾಯಕನಾಗಿ, நீ இப்ப எந்தெந்த நிலைமையில ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாயோ ಯಾವ ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀನು ಆಶೀರ್ವಾದದಿಂದ அதை ಇದ್ದೀಯೋ அவரே தந்தார். ಅದು ಆತನೇ ಕೊಟ್ಟದ್ದು. நீ மனுஷனுடைய பெயரை நீ உபயோகப்படுத்தாதே. ಮನುಷ್ಯರ ಹೆಸರನ್ನು ನೀನು ಉಪಯೋಗಿಸಬೇಡ. யோபுவை போல கர்த்தரே எனக்கு தந்தார் என்று சொல்லு. ಯೋಬನರೇ ಹಾಗೆ ಕರ್ತನೇ ನನಗೆ ಕೊಟ್ಟದ್ದು ಎಂದು ಹೇಳು. கர்த்தர் உன்னை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ஒருவேளை நீ யோசிக்காதே, ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ, என்னுடைய தாய் தகப்பன் மூலமாக வந்தது, ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬಂದಿತು, என்னுடைய நண்பர்கள் கொடுத்தார்கள், ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ಕೊಟ್ಟರು, என்னுடைய உறவினர் முகாந்தரமாக வந்தது. ನನ್ನ ಸಂಬಂಧಿಕರ ಮುಖಾಂತರ ಬಂದದ್ದು. தயவு செய்து அப்படி சொல்லாதே, ದಯವಿಟ್ಟು ಹಾಗೆ ಹೇಳಬೇಡ, அப்படி யோசிக்காதே. ಆ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ. கர்த்தரே உனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். ಕರ್ತನೇ ನಿನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಸಿದ್ಧಿಗೆ ತಂದನು. நீ இப்பொழுது ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ನೀನು ಈಗ ಜೀವದಿಂದ ಇರುವುದು ದೇವರ ಕೃಪೆ. அவருடைய கிருபை இல்லைன்னா இதை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கை எப்படியோ முடிந்திருக்கும். ಆತನ ಕೃಪೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನೀನು ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ನಿನ್ನ ಜೀವನ ಹೇಗೋ ಹೋಗುತ್ತಿತ್ತು. இதுல ஒரு சிலர் எப்போதோ நீங்க மரித்து போய் இருக்க வேண்டும். ಇದರಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರು ಯಾವಾಗಲೂ ನೀವು ಸತ್ತು ಹೋಗಿರಬೇಕಾಗಿತ್ತು. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ಪ್ರತಿದಿನವೂ ಆತನ ಕೃಪೆ ಹೊಸದಾಗಿದೆ. அந்த கிருபை உன்னை தாங்கி தாங்கி இந்த நாளில் உன்னை காத்து நடத்தி கொண்டிருக்கிறது. ಆ ಒಂದು ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನು ಹೊತ್ತು ಹೊತ್ತು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇದೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗನೇ, கர்த்தரே உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். ಕರ್ತನೇ ನಿನಗೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಕೊಟ್ಟದ್ದು. அதுல ஏதாவது ஒரு குறை வருமானா, ಅದರಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕೊರತೆ ಬಂತಂತಂದ್ರೆ, ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானா, ಯಾವ್ದಾದ್ರೂ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂತಂದ್ರೆ நீ கலங்கி போவாதே, ನೀನು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ, நினைத்து போவாதே. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. கர்த்தரே கொடுத்தார், கர்த்தரே எடுத்துக்கொண்டார். ಕರ್ತನೇ ಕೊಟ್ಟನು, ಕರ್ತನೇ ತೆಗೆದುಕೊಂಡನು. அவருக்கு தெரியும் ಆತನಿಗೆ ಗೊತ್ತು என்னுடைய பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது என்று சொல்லி. ನನ್ನ ಮಗುವಿಗೆ ಏನು ಬೇಕು ಏನು ಬೇಡ ಎಂದು. இதை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு எது சரி எது சரியில்லை என்று சொல்லி, ನಿನ್ನೆ ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ನಿನಗೆ ಯಾವ್ದು ಸರಿ ಯಾವ್ದು ಸರಿ ಇಲ್ಲ ಎಂದು, எதை சேர்க்கணும் எதை கட் பண்ணணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். ಯಾವ್ದು ಸೇರಿಸಬೇಕು ಯಾವ್ದು ಕಡಿತ ಮಾಡಬೇಕೆಂದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. எங்க கொண்டு போகணும் எங்க கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். ಎಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು ಎಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬಾರದು ಎಂದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. எதை குறிச்சு கவலைப்படாது, ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿಯೂ ನೀನು ಚಿಂತಿಸಬೇಡ. கர்த்தரே கொடுத்தார், கர்த்தர் எடுத்து, ಕರ್ತನೇ ಕೊಟ್ಟನು, ಕರ್ತನೇ ತೆಗೆದುಕೊಂಡನು. கர்த்தர் செய்தார், அதை நிறுத்தினார். ಕರ್ತನೇ ಮಾಡಿದನು, ಕರ್ತನೇ ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಟ್ಟನು. அவருக்கே மகிமை உண்டாகும். ಆತನಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒரு நாள் எங்களை விட்டு விலக மாட்டார். ಅವರು ಯಾವತ್ತಿಗೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಲಾರನು. எல்லா நிலைமையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹೇಳಿ. யோபுவை போல சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಯೋಬನ ಹಾಗೆ ಹೇಳಿ ಯೆಹೋವನಿಗೆ ಸ್ತೋತ್ರವೆಂದು. அந்த யோபுவோடைய மனைவி போல இருக்க கூடாது. ಯೋಬನ ಪತ್ನಿಯಂತೆ ನಾವು ಇರಬಾರದು. யோபுவோடைய மனைவியை கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திலும் சந்தோஷமா அனுபவிச்சா. ಯೋಬನ ಹೆಂಡತಿ ನೋಡುವಾಗ ಕರ್ತನು ಕೊಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಅನುಭವಿಸಿದಳು. அந்த பிரச்சனை வந்தபோது கர்த்தருக்கு விரோதமா அவ முறுமுறுக்கிறா. ಆದರೆ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಬರುವಾಗ ಕರ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಆಕೆ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾಳೆ. யோபு 2:9 பார்க்கும் பொழுது இப்படியாக இருக்கிறது. ಯೋಬನು 2:9 ನೋಡುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். ಹೀಗಿರುವಲ್ಲಿ ಅವನ ಹೆಂಡತಿ ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ಯಥಾರ್ಥವನ್ನು ಇನ್ನೂ ಬಿಡಲಿಲ್ಲವೋ, ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿ ಸಾಯಿ ಎಂದು ಹೇಳಿದಳು. இந்த இடத்துல பார்க்கும்போது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நன்மை இருக்கும்போது மாத்திரம் தேவனோடு கூட இருக்கிறார். ಒಳ್ಳೇದು ಇರುವಾಗ ಮಾತ್ರ ದೇವರೊಂದಿಗೆ ಇದ್ದಾಳೆ. பிரச்சனை வந்தது அவ்வளவுதான், வேண்டாம். ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ ಅಷ್ಟೇ ಸಾಕು, ಬೇಡ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗ, நம்ம நிறைய ஜனங்களை நாங்க பார்த்திருப்போம். ತುಂಬಾ ಜನರನ್ನು ನಾವು ನೋಡಿರ್ತೇವೆ. நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளோடு கூட ஜனங்க இருப்பாங்க. ನಾವು ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಜನರು ಇರುತ್ತಾರೆ. எப்படி ஒரு பூவை தேடி தேடி போதும், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೂವನ್ನು ಹುಡುಕಿ ಮಂದ ಬರುತ್ತದೋ அப்படி எல்லா ஜனங்களும் சுத்தி சுத்தி வருவாங்க. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಜನರೆಲ್ಲ ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ಬರುತ್ತದೆ. அந்த பூவுக்குள்ள தேனி எப்போ இல்லாம ட்ரை ஆயிடுச்சோ, ಆ ಹೂವಿನೊಳಗೆ ಜೇನು ಯಾವಾಗ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೋ, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ ட்ரையா போச்சோ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಣಗಿ ಹೋಗುತ್ತದೋ, எப்போ அவனை வந்து ஜீரோ ஆயிட்டானோ, ಯಾವಾಗ ಆತ
ಆತನು ಶೂನ್ಯನಾಗುತ್ತಾನೋ அவன் குப்பையை விட மோசமா தான் இந்த உலகம் பார்க்கும். ಆತನನ್ನು ಕಸಕ್ಕಿಂತಲೂ ಕೀಳಾಗಿ ಈ ಪ್ರಪಂಚ ಆತನನ್ನು ನೋಡುತ್ತದೆ. இது இந்த உலகத்துல இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. ಇನ್ನೂ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಹೀಗೆ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. அப்படித்தான் இந்த இடத்துல யோபுடைய மனைவி செய்கிறார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿಯೇ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೋಬನ ಹೆಂಡತಿ ಮಾಡ್ತಾಳೆ. தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது தேவனோடு கூட சந்தோஷமா அனுபவிக்கிறார். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಇರುವಾಗ ಮಾತ್ರವೇ ದೇವರೊಂದಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ಅನುಭವಿಸುತ್ತಾಳೆ. பிரச்சனை வந்தது தன்னுடைய கணவனை பார்த்து சொல்ற, நீ தேவனை தூஷிச்சு விடு. ಸಮಸ್ಯೆ ಬಂದಾಗ ಗಂಡನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾಳೆ, ನೀನು ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿ ಸಾಯಿ ಎಂದು. பாருங்களேன் எப்படி இருக்காங்க ಜನರು ಹೇಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ஒருவேளை நீங்க கூட இந்த நிலைமையில கடந்து போயிட்டு இருக்கீங்களா? ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களுக்கு ஒண்ணு இல்லன்னப்ப உங்களை யாருமே சட்டை பண்ணாம வெறுத்து ஒதுக்கிட்டாங்களா? ನಿಮಗೆ ಏನು ಇಲ್ಲದ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇಡ ಎಂದು ಹೇಳಿ ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರಾ? ஐயோ நீ யோசித்து கொண்டு இருக்கிறாயா? ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? எனக்கு ஒருவேளை காசு பணம் இருந்திருந்தா என் ஜனங்கள்லாம் வந்திருப்பாங்களே. ಒಂದು ವೇಳೆ ಹಣಕಾಸು ಇದ್ದಿದ್ರೆ ನನ್ನ ಜನಗಳೆಲ್ಲ ಬಂದಿರ್ತಾ ಇದ್ರಲ್ಲ. ஒருவேளை நான் உயர்ந்திருந்தா எல்லாரும் என்ன தேடி வந்திருப்பாங்களே. ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದರೆ ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ. உண்மைதான் எனக்கு அருமையான சகோதரனே. ಅದು ನಿಜವೇ. அதெல்லாத்தையும் மறந்துரு. ಆದ್ರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಮರೆತು ಬಿಡು. மூக்குல சுவாசம் இருக்கிற எல்லா மனுஷனையும் மறந்துரு. ಮೂಗಲಿ ಶ್ವಾಸವಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರನ್ನು ಮರೆತು ಬಿಡು. உலகத்துல இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து பொருள் எல்லாத்தையும் மறந்துரு. ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಈ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ಈ ವಸ್ತುಗಳು ಎಲ್ಲವನ್ನು ಮರೆತು ಬಿಡು. யோபுவ போல கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாரு. ಯೋಬನ ಹಾಗೆ ಕರ್ತನನ್ನು ಮಾತ್ರ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು. கர்த்தர் உன்னை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುವನು. நீ ஒரு நாள் நீ முடங்கி போறதில்லை. ಯಾವತ್ತಿಗೂ ನೀನು ಹಿಂಜರಿದು ಹೋಗಲ್ಲ. நீ அழிஞ்சு போக முடியாது. ನೀನು ಅಳಿದು ಹೋಗಲಾರಿ. உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்து. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಲಪಡಿಸು. ಮೊದಲಾவது நாங்க பார்க்கிற காரியம், ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವ ಕಾರ್ಯ, எந்த நிலைமையிலும் கர்த்தரை நீ துதிக்கணும். ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ ನೀನು ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕು. யோபுவ போல நாங்க துதிக்கணும். ಯೋಬನ ಹಾಗೆ ನಾವು ಸ್ತುತಿಸಬೇಕು. முறுமுறுக்க கூடாது. ನಾವು ಗುಣಗುಟ್ಟಬಾರದು. டென்ஷன் பண்ணிக்க கூடாது. ಟೆನ್ಷನ್ ಮಾಡ್ಕೋಬಾರದು. எங்களுடைய யோசனைகளை சிதறடிக்க கூடாது. ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳನ್ನು ಚದರಿಸಿ ಬಿಡಬಾರದು. மாறாக கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறவர்களாக காணப்பட ಅದಕ್ಕೆ வேண்டும். ಬದಲಾಗಿ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸುವವರಾಗಿ ಕಂಡು ಬರಬೇಕು. அநேகர் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில, ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ மனநலம் குன்றினவர்களாக காணப்படுவார்கள். ಅವರ ಮನಸ್ಥಿತಿ ಕುಗ್ಗಿ ಹೋದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. சத்ருவானவன் தந்திரமாக அந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக எங்களை கொண்டு வருவான். ಶತ್ರುವಾದವನ ತಂತ್ರವಾಗಿ ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವನು. நாங்க ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெயத்தை நாங்க எடுக்க வேண்டும். ನಾವು ಸ್ತೋತ್ರದೊಂದಿಗೆ ಜಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நிறைய பேர் சொல்வாங்க, நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ತುಂಬಾ ಜನ ಹೇಳ್ತಾರೆ ಮನಗುಂದಿದವನಾಗಿ ಡಿಪ್ರೆಷನ್ ಒಳಗಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன்னை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போற ஒரு நிலைமை வந்துச்சா? ನಿನ್ನನ್ನು ಡಿಪ್ರೆಷನ್ ಒಳಗಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂತ? ஆவியானவர் உன்னோடு பேசுகிற காரியம், ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ உனக்கு ಕಾರ್ಯ, கொடுக்கிற ஆலோசனை. ನಿನಗೆ ಕೊಡುವಂತ ಆಲೋಚನೆ. யோபுடைய மனைவி டிப்ரெஷனுக்குள்ள போனா, ಯೋಬನ ಹೆಂಡತಿ ಮನಗುಂದಿದವಳಾದಳು. அதனால தான் யோபு அவன் மனைவியை பார்த்து சொல்றான், ಅದಕ್ಕಾಗಿ ಯೋಬನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, நீ ஏன் பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ನೀನೇನು ಮೂರ್ಖಳ ಹಾಗೆ ಮಾತಾಡ್ತಿ? அவ வந்துட்டு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு இருக்கா. ಆಕೆ ಮನಗುಂದಿ ಹೋದಳು. அதே நிலைமையில் இருக்கிற யோபு ஸ்தோத்திரத்தோட அந்த ஜெயத்தை எடுக்கிறான். ಆದ್ರೆ ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಯೋಬನ ಸ್ತೋತ್ರದೊಂದಿಗೆ ಜಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவனுடைய மனைவியை காட்டிலும் இவன் தான் ரொம்ப அதிகமாக அடிக்கப்பட்டிருக்கிறான். ಆ ಹೆಂಡತಿಗಿಂತಲೂ ಈತನೇ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இழந்து போனது மாத்திரம் அல்ல, ಕಳೆದುಕೊಂಡದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, கேவல அவமானமான பேச்சு, ಕೇವಲ ಅವಮಾನವಾದಂತ ಮಾತುಗಳು, ವ್ಯಾಧಿಗಳು. எந்த நிலைமையில கர்த்தரை துதிக்கிறான், ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಾನೆ. அந்த டிப்ரெஷனை காலு கீழே போட்டு மிதிக்கிறான். ಆ ಮನಗುಂದುವಿಕೆಯನ್ನು ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿಯುತ್ತಾನೆ. அந்த தோல்வியை காலு கீழே போட்டு ಆ மிதிக்கிறான். ಸೋಲನ್ನು ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿಯುತ್ತಾನೆ. அவமானத்தை காலு கீழே போட்டு மிதிக்கிறான். ಅವಮಾನವನ್ನು ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿಯುತ್ತಾನೆ. தனிமையை காலின் கீழே போட்டு மிதிக்கிறான். ಆ ಒಮ್ಮಂಟಿಗತನವನ್ನು ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿಯುತ್ತಾನೆ. அவன் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெயத்தை எடுக்கிறான். ಆತನ ಸ್ತೋತ್ರದೊಂದಿಗೆ ಜಯವನ್ನು ತೆಗೆಯುತ್ತಾನೆ. கருமையான தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗನೇ, ஸ்தோத்திரத்தோடு கூட நீ ஜெயத்தை எடு. ನೀನು ಸ್ತೋತ್ರದೊಂದಿಗೆ ಜಯವನ್ನು ಪಡೆದುಕೋ. இன்றைக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கோ. ಇಂದು ಸ್ತೋತ್ರದೊಂದಿಗೆ ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು ಹೊಂದಿಕೋ. இந்த அடுத்ததாக ஆதியாகமம் 12ல பார்க்கும் பொழுது, ಮುಂದಿನದಾಗಿ ಆದಿಕಾಂಡ 12 ನೋಡುವಾಗ தேவன் ஆபிரகாமை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ನೋಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு.
ನಿನ್ನ ಬಂಧು ಬಳಗವನ್ನು ತಂದೆಯ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗು. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ. ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ನೀನು ಹೊರಟು ಹೋಗು. தேவன் ஒரு சிலருடைய வாழ்க்கையில அவர் பெரிய சித்தங்களையும் திட்டங்களையும் நோக்கங்களையும் வைக்கும் பொழுது ದೇವರು ಕೆಲವೊಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲಿ ಆತನ ಚಿತ್ತ ದಿಟ್ಟಗಳನ್ನು ಇಡುವಾಗ இரட்டிப்பான நன்மை மாத்திரம் அல்ல, ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, 1000 மடங்கு உயர்த்தி ಹಲವು ಸಾವಿರ ಗಟ್ಟಲೆ ಉನ್ನತಿಪಡಿಸಿ அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ಯೋಜನೆಯನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತೆ ஆபிரகாமை அவனுடைய இன ஜந்து இருக்கிற எல்லா இடத்தை விட்டு நீ புறப்படு என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ತನ್ನ ಬಂಧು ಬಳಗವನ್ನು ತಂದೆಯನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக மாற்ற வேண்டும். ಯಾಕೆಂದರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗುವಂತೆ ಮಾಡಬೇಕು. உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்த வேண்டும். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ಪಡಿಸಬೇಕು. நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರನ್ನು ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிக்க வேண்டும். ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸುವವರನ್ನು ನಾನು ಶಪಿಸಬೇಕು. பூமியில் உள்ள வம்சங்களில் எல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕುಲದವರಿಗೂ ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವಿ. இந்த நட்சத்திரத்தை போல நீ பெருக வேண்டும். ನೀ ನಕ್ಷತ್ರದಂತೆ ನೀನು ಹೆಚ್ಚಬೇಕು. இந்த மணலத்தனையாய் நீ பெருக வேண்டும். ಈ ಉಸುಬಿನಷ್ಟು ನೀನು ಹೆಚ್ಚಬೇಕು. இந்த உலகத்துல இருக்கிற எல்லார காட்டிலும் நீ ஸ்ரீமந்தனாக மாற வேண்டும். ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ ನೀನು ಶ್ರೀಮಂತನಾಗಬೇಕು. ஐஸ்வர்யனாக மாற வேண்டும். ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அதற்காக கர்த்தர் அவனை ஒரு சில காரியங்களை விட்டு வெளியே வர சொல்லுகிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ಆತನನ್ನು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರುವಂತೆ ಹೇಳುತ್ತಾನೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೇ, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு போக விரும்புகிறார். ಇನ್ನು ಕೆಲವರ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾದಂತ ಆಶೀರ್ವಾದ ಒಳಗಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. அந்த ஆசீர்வாதத்தின் முகாந்தரமாக, ಆ ಆಶೀರ್ವಾದದ ಮುಖಾಂತರವಾಗಿ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த விரும்புகிறார். ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಬಯಸುತ್ತಾನೆ. ஏன்னா இது கடைசி நாட்களுக்குள்ளாக நாங்க கடந்து போய் ಇದು கொண்டிருக்கிறோம். ಕಡೆ ದಿವಸದೊಳಗಾಗಿ ನಾವು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. உன் முகாந்தரமாக அவர் ஏதாவது ஒன்றை செய்யும்படியாக விரும்புகிறார். ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಏನೋ ಒಂದನ್ನು ಮಾಡಲು ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. அதற்காக கர்த்தர் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் ஏதோ ஒரு சில காரியங்களை விட்டு உன்னை வெளியே வரும்படியாக அவர் விரும்புகிறார். ಯಾವುದೋ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ ಬಯಸುತ್ತಾನೆ. ஒரு சில வேளைகளிலே, ಕೆಲವು ವೇಳೆಗಳಲ್ಲಿ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்குள்ளாக என்னென்ன இருக்குமோ, ದೇವರಿಗೆ ಅಪ್ರಿಯವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಏನೆಲ್ಲ ನಮ್ಮೊಳಗೆ ಇದೆಯೋ அதை விட்டு நாங்க வெளியே வர வேண்டும். ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೊರಗೆ ಬರಬೇಕು. ஏன் ஆபிரகாமை எதுக்காக அவனுடைய தேசத்தை விட்டு வெளியே வர சொல்லுகிறார்? ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಯಾಕೆ ತನ್ನ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರಲು ಹೇಳ್ತಾನೆ? அவனுடைய தந்தை குடும்பம் அவர் இருந்த ஊரெல்லாம், ಆತ ತಂದೆಯ ಕುಟುಂಬ ಆತನ ಇದ್ದಂತ ಊರೆಲ್ಲ அங்கு விக்கிரகத்தை செய்கிற ஒரு தேசமாக இருந்தது. ಅದು ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಒಂದು ದೇಶವಾಗಿತ್ತು. அந்த தேசத்தை விட்டு, ಆ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು, அந்த ஜனங்களை விட்டு கர்த்தர் அவனை வேர்பிரித்து எடுக்கிறார். ಆ ಜನರನ್ನು ಬಿಟ್ಟು ಈತನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ಅದರಂತೆಯೇ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, நீ விசேஷித்த ஒரு மகன் மகளாக இருக்கிறாய். ನೀನು ವಿಶೇಷವಾದಂತ ಮಗನು ಮಗಳಾಗಿದ್ದೀಯಾ. இத்தனை நாட்கள் பார்க்கும் பொழுது, ಇಷ್ಟು ದಿವಸಗಳು ನೋಡುವಾಗ, நாங்க தண்ணியில வந்து தாமரைப்பூ இருக்கும்போது, ಆ ನೀರಿನಲ್ಲಿ ಒಂದು ತಾವರೆ ಇರುವಾಗ, ஒருவேளை ஒரு அழுக்கு தண்ணியில தாமரை இருக்கும்போது, ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಕೊಳಕಾದಂತ ನೀರಲ್ಲಿ ಒಂದು ತಾವರೆ ಹೂವ ಇರುವಾಗ, அந்த 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 அழுக்கு தண்ணீர் எல்லாம் அந்த தாமரை மேல இருக்காது. ಆ ಕೊಳಕು ನೀರೆಲ್ಲ ಆ ತಾವರೆ ಹೂವಿನ ಮೇಲೆ ಇರಲಾರದು. அங்க நாத்தமான ஒரு தண்ணீர் இருக்கும். ಅಲ್ಲಿ ನಾತ ಹಿಡಿದಂತಹ ನೀರಿರುತ್ತದೆ. அந்த அழுக்கு கலரான தண்ணியா இருக்கும். ಆ ನೀರು ಒಂದು ಕೊಳಕು ರೀತಿಯಾದಂತ ಬಣ್ಣದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. இந்த தாமரை மாத்திரம் அது மத்தியில அப்படியே பிரகாசமா இருக்கும். ಆದರೆ ಈ ತಾವರೆ ಮಾತ್ರ ಆ ಕೊಳಕಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶವುಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. அப்படித்தான் இந்த உலகத்துல கர்த்தர் உன்னை என்னையும் வைத்திருக்கிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு வித்தியாசமான மனம், ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತಹ ವಾಸನೆ, ஒரு வித்தியாசமான பிரகாசம், ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಪ್ರಕಾಶ. ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல என்ன விரும்புகிறாருன்னா, ಆದ್ರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನು ಏನನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ ಎಂದರೆ, அதை அந்த இடத்துல இருந்து இன்னும் வெளியில கொண்டு வந்து உன்னை உயர்த்தி வைக்கணும். ಆ ಸ್ಥಳದಿಂದಲೂ ನಿನ್ನನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿ ಬಂದು ನಿನ್ನನ್ನು ಏಳಿಗೆಗೆ ಇಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ, அதனால நீ என்ன பண்ணு, ஒரு சில காரியங்களை நீ விட்டுட்டு வெளியே வா. ಅದಕ್ಕೆ ನೀನೇನ್ ಮಾಡಬೇಕು? ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಬಿಟ್ಟು ಹೊರ ಬರಬೇಕು. உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு சில பிளான்ஸ் வச்சிருக்கிறேன். ನಿನ್ನ
ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಕೆಲವೊಂದು ಯೋಜನೆಗಳನ್ನ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, நான் என்னுடைய சித்தத்தை இந்த உலகத்துல நான் நிறைவேற்ற வேண்டும். ನನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನಾನು ನೆರವೇರಿಸಬೇಕು. அதுக்காக நீங்க ஒரு சில காரியங்களை விட்டு வெளியே வா. ಅದಕ್ಕಾಗಿ ನೀನು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬಾ. அப்ப நீங்க யோசிக்கல நான் என்ன காரியத்தை விட்டு வெளியே வரேன். ಆಗ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಹೊರಗೆ ಬರಬೇಕು. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, இந்த வேதத்தை நாங்க அறிந்திருக்கிறோம். ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. இந்த வேதத்தை நாங்க படித்திருக்கிறோம். ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ನಾವು ಓದಿದ್ದೇವೆ. இந்த வேதத்தின் முகாந்தரமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார். ಈ ಸತ್ಯವೇದದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕರ್ತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. எங்களுக்கு நல்லா தெரியும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದಂತ ಕಾರ್ಯಗಳು ಏನೆಲ್ಲ ನನ್ನೊಳಗಿದೆ ಎಂದು. அது எங்களுக்கே தெரியும். ಅದು ನಮಗೆ ಗೊತ್ತು. உன் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇರೋವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உன்னுடைய பெற்றோருக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உன் தாய் தகப்பனுக்கு தெரியாது. ನಿನ್ನ ಹೆತ್ತವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உன் கணவன் மனைவிக்கு தெரியாது. ನಿನ್ನ ಗಂಡನಿಗೆ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. யாருக்குமே தெரியாது. ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா உனக்கும் இயேசுவுக்கு மாத்திரம் தெரியும். ಆದರೆ ನಿನಗೂ ಯೇಸುವಿಗೂ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮ ಮುಖವನ್ನು ನೋಡುವ ದೇವರಲ್ಲ. நான் ரெட்டிப்பாக பல மடங்காக ஆசீர்வதிக்கணும்னாக்கா, ನಾನು ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು ನಿನಗೆ ದಯಪಾಲಿಸಬೇಕಾದರೆ இந்த பாத்திரம் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரமாக ಈ இருக்க ಪಾತ್ರ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ಪಾತ್ರೆಯಾಗಿ ಇರಬೇಕು. எந்த ஒரு கரைத்திரையும் இல்லாத ஒரு பாத்திரமா இருக்கணும். ಯಾವುದೇ ಮಾಸು ದೋಸು ಇಲ್ಲದೆ ಇರಬೇಕು. இப்ப நாங்க சமையல் செய்யறோம்னாக்கா, ಈಗ ನಾವು ಅಡಿಗೆ ಮಾಡುತ್ತೇವಾದರೆ நேத்து செஞ்ச சாப்பாடு செஞ்ச அதே பாத்திரத்தை கழுவாம அதுல சாப்பாடு செய்வோமா? ನಿನ್ನೆ ಅಡಿಗೆ ಮಾಡಿದಂತ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ತೊಳೆಯದೆ ನಾವು ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೇವಾ? அதை எடுத்து தேய்ச்சி சுத்தமா கழுவி ಅದನ್ನು ತೆಗೆದು ಉಜ್ಜಿ ಶುದ್ಧವಾಗಿ ಅದನ್ನು ತೊಳೆದು 4 வாட்டி அலசி 4 ಸಲ ಅದನ್ನು ತೊಳೆದು 4 வாட்டி எடுத்து மோந்து பார்த்துட்டு 4 ಸಲ ಮೂಸಿ ನೋಡಿ அதை கழுவி நாங்க அதுக்கப்புறம் சமையல் செய்வோம். ಅದನ್ನು ತೊಳೆದು ಆಮೇಲೆ ನಾವು ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೇವೆ. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಇರ್ತಾರೆ, சும்மா இப்படி அலசிட்டு அதுல அழுக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ತೊಳಿತಾರೆ, ಅದರಲ್ಲಿ ಕೊಳೆ ಇರುತ್ತೆ, ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ. அத பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. ಅದರ ಬಗ್ಗೆ ಅವರು ಚಿಂತೆ ಮಾಡಲ್ಲ. அதுலயும் அப்படியே சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. ಅದರಲ್ಲಿ ಅವರು ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಊಟ ಮಾಡ್ತಾರೆ. இப்படி இருக்கிற ஜனங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಜನಗಳನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. ஆனா நம்ம அப்படி இல்ல. ಆದ್ರೆ ನಾವು ಹಾಗಲ್ಲ. நீங்க அப்படி இல்ல. ನೀವು ಹಾಗಲ್ಲ. நம்ம அதை சுத்தம் செஞ்சு தான் நாங்க சமையல் செஞ்சு சுத்தமா சாப்பிடுவோம். ಅದನ್ನು ಶುಚಿ ಮಾಡಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಊಟ ಮಾಡಿ. அதுதான் நம்ம சரீரத்துக்கு ஆரோக்கியம். ಅದೇ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಆರೋಗ್ಯ. அதுதான் ஒழுக்கம். ಅದೇ ಒಂದು ಶಿಸ್ತು. அதே மாதிரி தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನು ಏನು ಮಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ? உன்னையும் என்னையும் பார்த்து ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ನೋಡಿ இந்த பாத்திரத்தை கழுவி சுத்தப்படுத்து. ಈ ಪಾತ್ರೆಯನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧಿ ಮಾಡು. ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கணும். ನಾನು ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. அதை காட்டிலும் நான் உன்னை இன்னும் உயர்த்தணும். ಅದಕ್ಕಿಂತಲೂ ನಾನು ಇನ್ನೂ ಏಳಿಗೆಗೆ ತರಬೇಕು ನಿನ್ನನ್ನು. நீ எத்தனையோ முறை நீ பெருமூச்சு விட்ட நான் அதை கேட்டேன். ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನೀನು ನಿಟ್ಟುಸಿರು ಬಿಟ್ಟದ್ದನ್ನು ನಾನು ಕೇಳಿದೆ. நீ கண்ணீர் விட்டதை நான் பார்த்தேன். ನೀನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದ್ದನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. நீ அவமானப்பட்டதை நான் பார்த்தேன். ನೀನು ಅವಮಾನ ಪಟ್ಟದ್ದನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. இப்போ உனக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் நீ சுத்திகரி. ಈಗ ನಿನಗಿರುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಶುದ್ಧೀಕರಿಸು. நான் பரிசுத்தமுள்ள தேவன். ನಾನು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ದೇವರು. அதே பரிசுத்தத்துக்கு என்று தான் உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். ಅದೇ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಕರೆದಿದ್ದೇನೆ. நீ உன்னை இன்னைக்கு பரிசுத்தப்படுத்து. ಇಂದು ನಿನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸು. எனக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் உனக்கு தெரியும். ನನಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಿನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. எல்லாத்தையும் விட்டு விலகு. ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲು. நம்ம சும்மா நிறைய சமயத்துல சொல்லுவோம். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತೇವೆ. நம்ம சும்மா ஜெபிக்குவோம். ಸುಮ್ಮನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. மத்தவங்களுக்கு சொல்லுவோம். ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳ್ತೇವೆ. மெசேಜ் கொடுப்போம். ಸಂದೇಶ ಕೊಡ್ತೇವೆ. ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன். ಅಬ್ರಹಾಮ ಈಸಾಕನ ದೇವರು. உன்னை ஆசீர்வதிப்பா. ನಿನ್ನನ್ನು நீ ಆಶೀರ್ವದಿಸುವನು. பலிக்கு பெருகுவ. ನೀನು ಹೆಚ್ಚುವಿ. எந்த குறைவும் உனக்கு வராது. ಯಾವ ಕೊರತೆ ನಿನಗೆ ಬರದು. நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். ನಾವು ಹಾಗೆ ಹೇಳ್ತೇವೆ. அப்படித்தான் மெசேஜ் கொடுப்போம். ಹಾಗೆ ಸಂದೇಶ ಕೊಡ್ತೇವೆ. அப்படித்தான் தைரியமா இருப்போம். ಹಾಗೆ ಧೈರ್ಯವಾಗಿರ್ತೇವೆ. விட வேண்டியதை விட மாட்டோம். ಆದ್ರೆ ಬಿಡಬೇಕಾಗಿರುವುದನ್ನು ಬಿಡಲಾರೆವು. அதனால ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வரதே இல்ல. ಅದಕ್ಕಾಗಿ ಅಬ್ರಹಾಮ ಈಸಾಕ ಯಾಕೋಬನ ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள வேணும்னாக்கா, ಅಬ್ರಹಾಮ ಈಸಾಕ ಯಾಕೋಬನ ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆ ಬೇಕಾದರೆ, அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா, ಆ ಆಶೀರ್ವಾದ ನೀನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ, உன்னுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும்னாக்கா, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ, உன்னுடைய எதிர்காலத்துல நீ அதை அனுபவிக்கணும்னாக்கா, ನಿನ್ನ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲದಲ್ಲಿ ಅದನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕಾದರೆ, இன்றைக்கு என்னென்ன விட வேண்டுமோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை
கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே வா. ಇಂದು ಏನೆಲ್ಲ ಬಿಡಬೇಕು ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಆಗಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೊರಗೆ ಬಾ. அவர் இன்றைக்கு இரட்டிப்பாக உன்னை ஆசீர்வதிக்க ಹಿಂದೆ ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲು ಆತನು ಬಯಸುತ್ತಾನೆ. உன்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறார். ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೂ ಒಂದು ಪೂರ್ಣ ವಿರಾಮ ನೀಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. இது விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாய். ಇದನ್ನು ನಂಬಿಕೆಯಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ? சும்மா ஏதோ வசனத்தை கேட்கணும், எனக்கு ஆறுதலா இருக்கணும்னு பார்க்காத எனக்கு அருமையான ಏನೋ ವಚನ ಕೇಳಬೇಕು, ನನಗೆ ಅದೊಂದು ಸಂತೈಸುವಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನೀನು ಕೇಳಬೇಡ. இதை விட்டு விடு. உனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் விட்டுரு. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು. நீ இதுக்கு மேல ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ಇದಕ್ಕೆ ಮೇಲಾದರೂ ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ ಕರ್ತನು ಬಯಸುತ್ತಾನೆ. ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணும்போது அவர் சாபத்துல இருக்கணும்னு விரும்பினாரா? ಆದಾಮ ಅವಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗ ಅವರು ಶಾಪದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದೇ ಸೃಷ್ಟಿಸಿದನ? அவங்க ಕಷ್ಟಪಡணும்னு விரும்பினாரா? ಆತನು ಕಷ್ಟಪಡಬೇಕೆಂದು ಹೇಳಿ ಬಯಸಿದನ? அடிமைத்தனத்துல இருக்கணும்னு விரும்பினாரா? ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದು ಬಯಸಿದನ? இல்ல, ಇಲ್ಲ, இல்லவே இல்ல. ಇಲ್ಲ. அவர் எல்லாத்திலும் பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்பினார். ಆತನು ಇವರು ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ಇರಬೇಕೆಂದೇ ಬಯಸಿದನು. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு வந்தார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಗೆ ಬಂದನು. உன்னுடைய பாவ சாபங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக. ನಿನ್ನ ಪಾಪ ಶಾಪಗಳನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸುವಂತೆ. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ಆದ್ದರಿಂದ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வா. ಎಲ್ಲವನ್ನೂ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬಾ. முதலாவது பார்த்தோம், ಮೊದಲು ನೋಡಿದೆವು எல்லா நிலைமையிலும் யோபு ஸ்தோத்திரத்தோடு காணப்பட்டார். ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಯೋಬನ ಸ್ತೋತ್ರದೊಂದಿಗೆ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. என்ன நிலைமையில இருக்கிற கர்த்தரை துதிக்க ஆரம்பி. ನೀನು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ನೀನು ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಲು ಆರಂಭಿಸು. ಎರಡನೇದಾಗಿ கர்த்தர் என்னென்ன உண்ட எல்லாத்தையும் விட்டுட்டு விட விரும்புறாரோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ಕರ್ತನು ಏನೆಲ್ಲ ನೀನು ಬಿಡಬೇಕೆಂದು ಹೇಳಿ ಬಯಸುತ್ತಾನೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬಾ. ஒருவேளை நாங்க ஜெபிக்காம இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸದೇ ಇರಬಹುದು, ஒருவேளை நாங்க வேதம் வாசிக்காம இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಸತ್ಯವೇದ ಓದದೇ ಇರಬಹುದು, ஒருவேளை கலாத்தியர்ல இருக்கிற வண்ணமாக, ಒಂದು ವೇಳೆ ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಇಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ஆவியின் கனிகள் 9 இல்லாதவர்களாக இருக்கலாம், ಆತ್ಮನ ಫಲ 9 ಇಲ್ಲದೇ ಇರುವವರಾಗಿರಬಹುದು. எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க இன்னைக்கு வெளியே வரலாம். ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಹೊರಗೆ அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். ಆ ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. அடுத்ததாக பர்திமேயுவை குறித்து ஒரு சின்ன காரியத்தை நாங்க பார்க்கலாம். ಎರಡನೇದಾಗಿ ಬಾರ್ತಿಮೇಯನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. பர்திமேயு இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறான். ಬಾರ್ತಿಮೇಯನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅರಿತಿದ್ದಾನೆ. ஆனா இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துக்கு இவனால போக முடியல. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈತನು ಹೋಗಲಾಗಲಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவை நல்லா ஆழமா அறிஞ்சிருந்தான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಆಳವಾಗಿ ತಿಳಿದಿದ್ದನು. இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரோ அங்க அவனால போக முடியல. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲಿದ್ದರೋ ಅಲ್ಲಿ ಈತನಿಂದ ಹೋಗಲಾಗಲಿಲ್ಲ. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன பண்றாரு, அவன் இருக்கிற பாதை வழியா வராரு. ಆದರೆ ಒಂದು ದಿನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆತನಿದ್ದಂತ ಹಾದಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா அவனுக்கு தெரியல இயேசு கிறிஸ்து தான் வராருன்னு சொல்லி. ಅಂದ್ರೆ ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂದು. அங்க சத்தம் கேக்குது, கஜபுஜ கஜபுஜான்னு சத்தம் கேக்குது. ಅಲ್ಲಿ ಏನೇನೋ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ. அப்போ அவன் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேக்குற, என்ன சத்தம்? ಆಗ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಈತನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಏನ್ ಶಬ್ದ? என்னது சண்டை நடக்குதா? ಏನ್ ಜಗಳ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? எல்லாம் தடபடான்னு வந்துட்டு இருக்காங்க. ಏನು ದಡಬಡ ಅಂತ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, இயேசு கிறிஸ்து வந்துட்டு இருக்காரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஐயோ இயேசு கிறிஸ்து வராரா? ಅಯ್ಯೋ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. உடனே அவன் அடுத்த செகண்ட் என்ன பண்றான்? ಮುಂದಿನ ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அவன் தாமதிக்கல, ಆತನ ತಾಮಸ ಮಾಡಲಿಲ್ಲ, யோசிக்கல, ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. நசரேனாகிய இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுறான். ನಜರೇಯನಾದಂತ ಯೇಸುವೇ ಎಂದು ಕೂಗುತ್ತಾನೆ. அவன் தாமதம் பண்ணாம நசரேனாகிய இயேசுவே என்று கூப்பிட்ட மாத்திரத்துல ಆತನ ತಾಮಸ ಮಾಡಲಿ ನಜರೇಯನಾದ ಯೇಸುವೇ ಎಂದು ಕರೆದಾಕ್ಷಣವೇ உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் தடை பண்றாங்க. ತಕ್ಷಣವೇ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಜನಗಳೆಲ್ಲ ತಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೇ, ஏதோ ஒரு பிரச்சனை உபத்திரவ நேரத்துல ನೀನು ಯಾವುದೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಉಪದ್ರವದ ಸಮಯದಲ್ಲಿ ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்ப, வேத வாசிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்ப, ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ, ಸತ್ಯವೇದ ಓದೋಣ ಎಂದು ಇರುತ್ತಿ. தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி தேவ சமூகத்தை தேடி ஓடுவ. ದೇವರೊಂದಿಗೆ ನಾನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವೆ ಎಂದು ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ನೀನು ಹುಡುಕಿ ಓಡುವಿ. அப்பதான் தடை வரும். ಆಗಲೇ ತಡೆ ಬರುತ್ತೆ. முதல் தடவை நம்ம குடும்பத்துல இருக்கவங்க தான் தடை உண்டு பண்ணுவாங்க. ಮೊದಲನೇ ತಡೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವವರೇ ತಡೆ ಉಂಟು ಮಾಡ್ತೇವೆ. ஒருவேளை பெற்றோர்கள் உண்டு பண்ணலாம், ಒಂದು ವೇಳೆ ಎತ್ತವರು ಉಂಟು ಮಾಡಬಹುದು, பிள்ளைங்க உண்டு பண்ணலாம், ಮಕ್ಕಳು ಉಂಟು ಮಾಡಬಹುದು, மனைவி உண்டு பண்ணலாம், ಹೆಂಡತಿ ಉಂಟು கணவன் ಮಾಡಬಹುದು, உண்டு பண்ணலாம், ಗಂಡನು ಉಂಟು ಮಾಡಬಹುದು, நண்பர்கள் உண்டு பண்ணலாம், ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಉಂಟು ಮಾಡಬಹುದು, பலவீனம் உண்டு பண்ணலாம், ನಮ್ಮ ಬಲಹೀನತೆ ಉಂಟು ಮಾಡಬಹುದು. நம்மள வந்துட்டு ஜெபத்துல என்கரேஜ் பண்றவங்களே ஜெபிக்காதன்னு சொல்லுவாங்க. ನಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಪ್ರೋತ್ಸಾಹಗೊಳಿಸುವವರೇ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஒரு சிலர் சொல்லி இருப்பாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳಿರ್ತಾರೆ, நீ ஜெபம் பண்ணி என்ன பெருசா சாதிச்சிட்ட, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಏನ್ ದೊಡ್ಡದಾಗಿ ಸಾಧನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ.
இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கலையா? ಇದುವರೆಗೆ ಏನು ನಡೆಯಲಿಲ್ವಲ್ಲ? கொஞ்சம் சும்மா உட்காரு. ನೀನು ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೋ. ரொம்ப அதிகமா பரிசுத்தவானாக மாறாத. ನೀನು ತುಂಬಾನೇ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ನಾನು ಮಾರ್ಪಡಬೇಡ. இந்த வசனத்தை கேட்கும்போது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இதை வந்துட்டு ஒரு உதாசீனமா நாங்க எடுக்க கூடாது. ಈ ವಚನವನ್ನು ಕೇಳುವಾಗಲೂ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಉದಾಸೀನತೆಯಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. சீரியஸா இந்த வசனத்தை நாங்க கேட்கணும். ನಾವು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ವಚನವನ್ನು ಕೇಳಬೇಕು. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சும்மா போய் ஜெபிக்காத. ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರೋರು ಹೇಳ್ತಾರೆ ಸುಮ್ನೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡ. ஏதோ கொஞ்ச நேரத்தை இருக்கு ಬಾ, நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கணும். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರ ಇದೆ, ಬಾ ನಾವೆಲ್ಲ ಜಾಲಿಯಾಗಿ ಹರಟೆ ಹೊಡೆಯೋಣ. ಬಾ ಜಾಲಿயா டிவி பார்க்கலாம். ಜಾಲಿಯಾಗಿ ಟಿವಿ ನೋಡೋಣ. ಬಾ ಕ್ಯಾರಂ ಬೋರ್ಡ್ ಆಡலாம். ಬಾ ಕ್ಯಾರಂ ಬೋರ್ಡ್ ಆಡೋಣ. ಬಾ ஊர் கதை உலகத்து கதை பேசலாம். ಬಾ ಈ ಊರ ಕತೆ ಎಲ್ಲ ಮಾತಾಡೋಣ. அப்படி பலவிதமான தடைங்க வரும். ಈ ರೀತಿ ಹಲವಾರು ತಡೆಗಳು ಬರುತ್ತೆ. இல்லன்னா நம்ம ஜெபிக்க போகும்போது, ಎಲ್ಲವಾದ್ರೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಹೋಗುವಾಗ அப்ப பார்த்தாலும் ஜபம் போயிட்டு இருக்காங்க. ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அந்த யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறதுனால தான் குடும்பமே நடந்துட்டு இருக்கு. ಯಾರೋ ಒಬ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಿಂದಲೇ ಆ ಕುಟುಂಬವೇ ನಡೀತಾ ಇದೆ. யாரோ ஒருத்தர் மூலையில ஜெபிக்கிறதுனால தான் நாங்க ஜீவனோடு இருக்கிறோம். ಯಾರೋ ಒಬ್ರು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಕೂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಿಂದಲೇ ನಾವು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇವೆ. அப்படி பலவிதமான என்ன தடைங்க வந்தாலும், ಆ ರೀತಿಯ ಹಲವಾರು ತಡೆಗಳು ಬಂದಾಗಲೂ இந்த பர்திமேயு அதெல்லாம் மேற்கொண்டு திரும்பி கூப்பிடுறான், நசரேயனாகிய இயேசுவேன்னு சொல்லி. ಈ ಬರ್ತಿಮೇಯನು ಇದನ್ನೆಲ್ಲ ಜಯಿಸಿ ಮತ್ತೆ ಕೂಗುತ್ತಾನೆ, ನಜರೇಯನಾದಂತ ಯೇಸುವೇ ಎಂದು. இந்த தடை வரும்போது தான் இன்னும் அதிகமா கூப்பிடுறான். ಈ ತಡೆ ಬಂದಾಗಲೇ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೂಗುತ್ತಾನೆ. உங்களுக்கு எப்போ தடை வருது இன்னும் அதிகமா தேவனை தேட ஆரம்பிங்க. ಯಾವಾಗ ತಡೆ ಬರುತ್ತೆ ಆಗಲೇ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಲು ಆರಂಭಿಸಿ. ஏன்னா அந்த ஜெபத்துல தான் அற்புதம் நடக்க போகுது. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. நீ ஜெபிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல தான் தூக்கம் வரும். ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗಲೇ ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ. அப்பதான் தலைவலி வரும். ಆಗಲೇ ತಲೆನೋವು ಬರುತ್ತೆ. அப்பதான் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடை வரும். ಆವಾಗಲೇ ಯಾವುದೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ತಡೆ ಬರುತ್ತದೆ. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு அப்படித்தான் சொன்னா. 2 ದಿವಸಗಳ ಹಿಂದೆ ನನ್ನ ಮಗಳು ಹಾಗೆ ಹೇಳಿರುತ್ತಾಳೆ. சும்மா ஒரு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடலாம்னு நினைச்சேன்பா. ನಾನು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಿದ್ದೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆಪ್ಪ. ஆனா எனக்கு அப்படி இருக்க முடியல. ಅರೆ ನನ್ನಿಂದ ಆ ರೀತಿ ಇರಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. திரும்பி எல்லாத்தையும் ஸ்டார்ட்ல இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ನಾನು ಮತ್ತೆ ಮೊದಲಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದೆ. எங்களுடைய பலவீனத்துல தான் ஆவியானவர் உள்ள இருந்து பலப்படுத்துவார். ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿಯೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗಿಂದ ಬಲಪಡಿಸುವನು. நம்ம செயல்படும் போது தான் அது நடக்க ஆரம்பிக்கும். ನಾವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗಲೇ ಅದು ನಡೆಯಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. அந்த பார்த்திமேயு அப்படித்தான் சத்தத்தை இன்னும் அதிகமா உயர்த்திக்கும். ಆ ಬಾರ್ತಿಮೇಯ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಶಬ್ದವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಕೂಗುತ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்து பக்கத்துல வந்துட்டாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದುಬಿಟ್ಟು, இந்த சான்ஸ் விட்டா நான் அவளை நான் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. ಈ ಅವಕಾಶ ಬಿಟ್ರೆ ಮತ್ತೆ ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾರೆ. அவன் தூரம் போயிட்டா நான் என்ன செய்ய முடியும்? ಆತನು ದೂರ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? அந்த நேரத்தை உபயோகப்படுத்துகிறான். ಆ ಸಮಯವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அந்த இன்னும் அதிகமா கூப்பிட்ட பார்த்தா இயேசுவுக்கு கேக்குது. ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಸ್ವರ ಎತ್ತಿ ಕೂಗಿದಾಗಲೇ ಯೇಸುವಿಗೆ ಕೇಳಿಸಿತು. திரும்பி பார்க்கறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಿರುಗಿ ನೋಡ್ತಾರೆ. நீ எப்போ அந்த தடைகளை மீறி நீ ஜெபிக்கிறியோ, ಯಾವಾಗ ನೀನು ತಡೆಗಳನ್ನು ಮೀರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯೋ, அப்பதான் பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். ಆವಾಗ ಮಾತ್ರ ಉತ್ತರ ಸಿಗಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. இயேசு கேக்குறார், நான் உன்னை திரும்பி பார்த்தா அவனை இங்க கொண்டு வாங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ಹಿಂದಿರುಗಿ ನೋಡಿ ಆತನನ್ನು ನನ್ನ ಬಳಿ ಕರೆದುಕೊಂಡು நான் ಬನ್ನಿ. என்ன செய்யணும்னு சொல்லி கேக்குறார். ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. இந்த இயேசு இங்க அவனை கொண்டு வாங்கன்னு சொன்ன மாத்திரத்துல ಅಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ ಕ್ಷಣವೇ அந்த பர்திமேயுக்குள்ள பயங்கர விசுவாசம் உண்டாயிருச்சு. ಬರ್ತಿಮೇಯನೊಳಗಾಗಿ ಭಯಂಕರವಾದಂತ ನಂಬಿಕೆ ಹುಟ್ಟಿತ್ತು. இயேசு பக்கத்துல கூப்பிட்டுட்டார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರೆದು ಬಿಟ್ರು. எனக்கு இனிமேல் குருட்டுத்தன்மை இருக்காது. ಇನ್ನು ನನಗೆ ಈ ಕುರುಡುತನ ಇರಲಾರದು. அதனால தான் அவனுடைய மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசிட்டு உடனே ஓடி வரான். ಅದಕ್ಕಾಗಿ ಆತನ ಮೇಲೊದಿಗೆಯನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಟು ಬಿಟ್ಟು ಆತನು ಓಡಿ ಬರುತ್ತಾನೆ. ஏனாக்கா அந்த மேல் வஸ்திரத்தை அந்த கவர்மெண்ட் அவனுக்கு வந்துட்டு ஒரு அடையாளமா கொடுத்திருக்கு. ಏಕೆಂದರೆ ತಾನು ಭಿಕ್ಷಗಾರ ಎಂದು ಆ ಸರ್ಕಾರವೇ ಆ ಮೇಲೊದಿಗೆಯನ್ನು ಆತನಿಗೆ ಒಂದು ಗುರುತಾಗಿ அந்த ಕೊಟ್ಟಿದೆ. கவர்மெண்ட் கொடுத்த எனக்கு Dress வேண்டாம் இனிமேல். ಆ ಸರ್ಕಾರ ಕೊಟ್ಟಂತ ಆ ಮೇಲೊದಿಗೆ ನನಗೆ ಬೇಡ ಎಂದು நான் இயேசு பக்கத்துல போறேன். ನಾನು ಯೇಸು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆ. எனக்கு சுகம் உண்டாக போகுது. ನನಗೆ ಸುಖ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்படின்னு எல்லாத்தையும் வீசிட்டு இயேசு கிட்ட வரான். ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಸಾಟು ಬಿಟ್ಟು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬರುತ್ತಾನೆ. இயேசு உடனே அவனை பார்த்து கேக்குறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಕ್ಷಣ ಆತನ ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ, அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ನಿನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು? உடனே அவன் சொல்றான், நான் பார்வை அடையணும். ತಕ್ಷಣ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ನನಗೆ ಕಣ್ಣು ಬರಬೇಕು. உடனே இயேசு அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ತಕ್ಷಣ ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟನು. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗನೇ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು சிலுவை பாடுகள் முகாந்தரமாக, ಶಿಲುಬೆಯ ಪಾಡುಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ, தன்னுடைய ரத்தத்தை சிந்தினது ತನ್ನ முகாந்தரமாக, ರಕ್ತ ಸುರಿಸಿದ್ದರ ಮುಖಾಂತರವಾಗಿ, அவருடைய மரணத்தின் ತನ್ನ முகாந்தரமாக, ಮರಣದ ಮುಖಾಂತರವಾಗಿ, அவருடைய உயிர்த்தெழுதலின் ತನ್ನ முகாந்தரமாக ಪುನರುತ್ಥಾನದ ಮುಖಾಂತರವಾಗಿ உனக்கு அருகாமையில வந்திருக்கிறார். ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. இப்போ உனக்கு அருகாமையில வந்திருக்கிறார். ಈಗ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அந்த பர்திமேயு இருந்த இடத்துக்கு பக்கத்துல இயேசு எப்படியாக கடந்து போனார். ಆ ಬರ್ತಿಮೇಯನು ಇದ್ದಂತ ಸ್ಥಳದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹಾದು ಹೋದನು.
இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உனக்கு அருகாமையில் இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈಗಲೇ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. உனக்கு இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக, ನಿನಗೆ ಎರಡರಷ್ಟು ಸುಖವನ್ನು ದಯಪಾಲಿಸುವಂತೆ, அதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, ಅದಕ್ಕಿಂತಲೂ ಹಲವು ಹೆಚ್ಚಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುವಂತೆ இப்பொழுதே உனக்கு அருகாமையில் இருக்கிறார். ಈಗಲೇ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. இப்பொழுதே உனக்கு அருகாமையில் இருக்கிறார். ಈಗಲೇ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. அப்படியே கண்களை மூடி அவரிடத்துல பேசு. ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಆತನ ಬಳಿ ಮಾತನಾಡು. எந்த காரியத்துல உனக்கு விடுதலை வேண்டும், ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆ எந்த ಬೇಕು, இடத்துல உனக்கு இரட்டிப்பான நன்மை வேண்டும், ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎರಡರಷ್ಟು ಸುಖ ಬೇಕು, எந்த இடத்துல பல மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும், ಹಲವು ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕು, அவர் அனுகூலமான தேவனாக இந்த இடத்துல உன்னை தேடி ಆತ வந்திருக்கிறார். ಅನುಕೂಲವಾದಂತ ದೇವರಾಗಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾದು ಬಂದಿದ್ದಾನೆ. எந்த இடத்துல இருந்து இந்த ஜெபத்துல நீ கலந்து கொண்டிருக்கிறாய், ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದು ನೀನು ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀಯೋ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உனக்கு அருகாமையில வந்திருக்கிறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் உனக்கு நான் தருகிறேன். அந்த நேரத்துல இயேசுவை பார்த்து பேசு. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ 2 ನಿಮಿಷಗಳ ಕಾಲ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡು. விசுவாசத்தோடு பேசு. ನಂಬಿಕೆಯಿಂದ ಮಾತನಾಡು. முதலாவது நாங்க பார்த்தோம், ಮೊದಲು ನಾವು ನೋಡಿದೆವು எல்லா நிலைமையிலும் ஸ்தோத்திரத்தோடு கூட. ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರದೊಂದಿಗೆ ಇರು. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். ಬಿಡಬೇಕಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಡಬೇಕು. மூன்றாவது பார்த்தோம், ಮೂರನೇದಾಗಿ ನೋಡಿದೆವು எங்களுக்கு அருகாமையில் அவர் வந்துட்டார். ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆತನು ಬಂದು ಬಿಟ್ಟನು. விசுவாசத்தோடு அவரை பார்த்து பேசு. ನಂಬಿಕೆಯಿಂದ ಆತನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ಮಾತನಾಡು. நீ இழந்து போனத, ನೀನು ಕಳೆದುಕೊಂಡದ್ದನ್ನು, எதிர்நோக்கி கொண்டிருக்க ನೀನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರುವುದನ್ನು எல்லாத்தையும் பல மடங்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ಎಲ್ಲವನ್ನು ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು உனக்கு அருகாமையில் ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ. அப்படியே அவரை நோக்கி பார். ಹಾಗೆ ಆತನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು. விசுவாசம் அப்படியே நோக்கி பார். ஜெபத்தோடு கூட கண்களை மூடி நான் பெற்றுக்கொள்ள போறேன். நான் சொல்லுங்க, ஏசப்பா நான் எல்லா நிலைமையிலும் நான் மனரம்யமா இருப்பேன். நான் புலம்ப மாட்டேன், நான் துக்கப்பட மாட்டேன். அந்த யோபு மனைவி மாதிரி நான் பயந்து கலங்கி நான் பேசுறது என்னன்னு தெரியாம நான் பேசக்கூடாது. நிறைய சமயத்துல அந்த பிரச்சனை, வேதனை, கண்ணீரின் நேரத்துல நான் பேசுறதே என்னன்னு தெரியாம நான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவ போல நான் அநேக சமயங்கள்ல பேசி கொண்டிருக்கிறேன். பேசி முடித்த பிறகு ஐயோ நான் ஏன் இத பேசினேன், நான் இப்படியா பேசுனேன். அப்படி டிப்ரெஷனுக்குள்ளாக அநேக வார்த்தைகளை நாங்க விட்டு இருக்கலாம். நாங்க யோபின் மனைவியை போல இல்லை. ஏசப்பா நான் யோபுவை போல நான் எல்லா நிலைமையில ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்லி ஒப்புவிடுங்களேன். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் உங்க அனுமதி இல்லாம ஒன்னும் நடக்காது. ஏசப்பா நான் எல்லா நிலைமையில நான் ஸ்தோத்திரத்தோடு இருப்பேன் அப்படின்னு ஒப்புக்கொடுங்களேன். நான் ஸ்தோத்திரத்தோடு இருப்பேன்பான்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க. அவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை செய்யும்படியா விரும்புகிறார். ஆபிரகாம போல ஏசப்பா எங்களை ஒரு சில காரியங்களை விட்டு வெளியே வர சொல்றேன். ஒருவேளை எங்களுடைய சுபாவமா இருக்கலாம், ஒருவேளை எங்க ஜென்ம சுபாவமா இருக்கலாம், இல்ல ஒருவேளை ஆவியானவர் எங்களுக்கு எத்தனையோ சமயம் உணர்த்தி இருக்கலாம், எத்தனையோ மெசேஜ் போல உணர்த்தி இருக்கலாம், ஒருவேளை எத்தனையோ ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கலாம். இது விட்டு ஏன் செய்யற, எனக்கு துக்கமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, உன்னுடைய ஆசீர்வாதம் தடையா இருக்கு, எத்தனையோ ஊழியக்கார முகாந்திரமா உன்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கலாம். ஆனா ஒப்பு கொடுத்து கொஞ்ச நாள் அதுல நின்ன சாத்தானுக்கு தெரியும், நீ அங்க நின்னா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அதை உனக்குள்ள இருந்து மறக்க செய்து உன்னை கீழே விழச் செய்து அந்த பழைய காரியத்துக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இப்பொழுது ஒரு தீர்மானம் எடு. நான் விடுறதுல நான் நினைச்சு நிக்கணும். அது என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, என்ன வராம போனாலும் சரி, நான் கர்த்தருக்காக நிக்கணும். ஏன்னா நாங்க கடைசி நாட்கள்ல இருக்கோம். எத்தனை நாளும் தெரியாது, எத்தனை மாசம் தெரியாது, எத்தனை வருஷம் இருப்பான்னு தெரியாது. அந்த இருக்க போற கொஞ்ச நாட்கள் ஏசப்பா உமக்காக மாத்திரம் நான் வாழுவேன். என் கணவனுக்காக அல்ல, என் மனைவிக்காக அல்ல, என் பிள்ளைகளுக்காக அல்ல, என் பெற்றோருக்காக அல்ல, என் உற்றார் உறவினருக்காக அல்ல, என் நண்பனுக்காக அல்ல, ஏசப்பா உமக்காக வாழுவேன். நான் உலகத்து ஜனங்களை பார்த்து நான் உங்களை தூக்கப்படுத்துவேன். அப்பா என்னை மன்னிச்சு நன்றின்னு சொல்றேன். ஒருவேளை எங்களுடைய சிற்றின்பங்களுக்காக தேவ சித்தத்தை விட்டு விலகி இருக்கும். இசப்பா என்னை மன்னிங்க. சிற்றின்பத்துக்கு கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக
பாவம் செஞ்சுட்டு, பாவமான வார்த்தை, பாவமான காரியங்களை பேசின, பாவமான யோசனைகளை யோசித்து, ஏசப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லி நாங்க இருந்த இடத்தை விட்டுட்டு வெளியே வரலாம். மூன்றாவதாக ஏசப்பா எங்களுக்கு அருகாமையில வந்திருக்க ஸ்தோத்திரத்தோடு எல்லாத்தையும் விட்டவர்களாக ஏசப்பா சமூகத்துல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உனக்கு என்ன தேவையோ நீ விசுவாசத்தோடு கேளு. உனக்கு என்ன தேவையோ, என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க, நாங்க இந்த இடத்துல அவருடைய நாமத்துல நாங்க கூட இருக்கிறோம். ஏதோ நான் இந்த ஜபத்தை நடத்திட்டு இருக்கிறதுனால என்னுடைய நாமத்தினால அல்ல, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், உன்னை அளவில்லாம நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், உனக்காக கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் செஞ்சிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த இடத்துல நாங்க கூடி இருக்கிறோம். அவரை நோக்கிப்பா, அவரை நோக்கி, ஏசப்பா நான் எல்லாத்தையும் விட்டுறோம். நீங்க இஷ்டப்படுங்க, நீங்க சந்தோஷப்படுங்க. நான் போகும்போது நீங்க என் கூட வரணும், நான் நடக்கும் போது என் கூட இருக்கணும், நான் உட்காரும் போது என் கூட இருக்கணும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தோட நான் நிக்கணும் ஆண்டவரே. நான் இழந்து போன எல்லாத்தையும் நான் பெற்றுக்கணும். இந்த உலகத்துல மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு வரும்படியா நான் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியா ஏசப்பா நான் எல்லாத்துலயும் ஸ்தோத்திரத்தோடு இருக்கிறேன். நான் விட வேண்டிய காரியம் எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் நான் இன்னைக்கே விட்டுறேன் ஏசப்பா. நான் உங்களை இந்த தேட வேண்டிய இந்த நேரத்துல உங்களுடைய சமூகத்துல வந்துட்டு இருக்கேன்ப்பா. எங்க வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நான் என்னென்ன காரியம் என் வாழ்க்கையில குருடா இருக்கும் எல்லாம் பார்வை அடையும், எல்லாம் திறக்கப்பட்டு, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டு போகுது. அப்படியே ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில உங்களுக்காக நான் இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு கூட நாங்க அப்படியே இந்த ஜெபத்துல பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்த தேவாவியானவரே, நீர் எங்களோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவரே. அப்பா இதோ தகப்பனே, இந்த பிள்ளைங்க அப்பா கேட்ட வசனத்தின்படியாக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்பா இந்த ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க வாழ்க்கையில உம்முடைய ஆசீர்வாதத்தின் காரம் இப்பொழுதே இறங்கி வரட்டும் சுவாமி. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, இழந்து போன எல்லா சந்தோஷ, சமாதான, சுக, பலன், ஆரோக்கியம் என்னென்ன இழந்து போனாங்களோ எல்லாம் இரட்டிப்பா பல மடங்கு திரும்பி வரட்டும் ஆண்டவரே. இந்த ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்தவங்க திரும்பியுமாக கர்த்தாவே அந்த ஒப்பு கொடுத்ததில் இருந்து விழுந்து போகாதபடி உறுதியாக பற்றி கொண்டு நிலைச்சு நிற்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அப்பா நீங்க இப்போ எங்க இருக்கு, எல்லாருக்கும் அருகாமையில் இருக்கிறீங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும். நான் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன். எந்த சூழ்நிலையோ, எந்த ஜனமோ, எந்த பிரச்சனையோ, எதுவுமே என்னுடைய சரீர பலவீனமாகட்டும், எதுவாகட்டும், நான் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தல இருந்து எதுவுமே பின்வாங்க செய்யக்கூடாது. சாத்தான் தந்திரமாக இந்த காரியங்களை காண்பித்து எத்தனையோ முறை என்ன பின்வாங்க செஞ்சுட்டா, நான் இன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்துல கடைசி வரைக்கும் நிக்க போறேன்னு சொல்லி அப்பா உறுதியா நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தி சாட்சியா நிறுத்துங்க. அநேக ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக நிறுத்த போறதுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் அப்படியாகவே ஆசீர்வதித்ததற்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துங்க அப்பா. மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. அதை அப்பா நீர் பேசினதை நிறைவேற்றுவதற்காகவே எங்களோடு பேசினீர் அப்பா. நீர் அப்படியாக செய்ய போவதற்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்துல பங்கு பெற்று ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தகப்பனே, எல்லாரும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஒரு விதமான பலவீனமோ, சுகவீனமோ, சத்துருடைய வல்லமைகளோ, மனுஷ வல்லமைகளோ ஒருவரையும் தொடாதபடி உம்முடைய ரத்தத்துக்குள்ளாக மூடி பாதுகாப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கேட்ட வசனத்தோடு கூட சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அனைவரையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவார்.